தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாட நூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பாட நூல்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க 2.9 கோடி பாடநூல்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க 1.2 கோடியில் 4.18 கோடி பாடநூல்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் மூலமாக மாணவர்களுக்கு அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் நாளைக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று சேரும் என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய பாடநூல் கழகம் சார்பில் மாணவர்களுக்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமலும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதன்படி ஜூன் 6ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்தும் பள்ளிகள் திறக்கப்படும் பொழுது அன்றைய தினமே தமிழ்நாடு அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் அனைத்தும் சென்று சேருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் மிக முக்கிய பகுதியாக புத்தகங்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று சேரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட புத்தகங்கள் தற்பொழுது பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும் நாளைக்குள்ளாக அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று சேரும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கின்றது. பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் சுமார் 45,000க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 66 லட்சம் மாணவர்களுக்கான இந்த புத்தகங்கள் என்பது அச்சிடப்பட்டிருக்கின்றன. இந்த கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்காக கிட்டத்தட்ட 2.9 கோடி புத்தகங்களும் தனியார் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களின் புத்தகங்களுக்காக விற்பனைக்காக 1.2 கோடி என மொத்தம் 4.18 கோடி பாடநூல்கள் அச்சிடப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு நேரடியாக அந்த புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்படும் முதல் நாளே அன்றே அந்த நூல்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஏ வளாகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், அடையாள இருக்கக்கூடிய பாடநூல் விற்பனை கிடங்கு ஆகியவற்றிலும் தனியார் மாணவர்கள் நேரடியாக சென்று அதை வாங்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பிரபாகர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.